श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. पुष्पपद्धति श्लोकं 343. परिचरणनियुक्तैः पादुके रङ्गभर्तुः पवनतनयमुख्यैरर्पितां त्वत्समीपे विनतविधिमुखेभ्यः निर्विशेषां द्विरेफाः कथमपि विभजन्ते काञ्चनीं पद्मपङ्क्तिं. பதபதார்த்தம். ஹே ரங்கபர்த்துஹு பாதுகே, வாராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே. பரிச்சரண கைங்கரியத்தில் நியுக்தைஹி ஏவப்பட்டிருக்கின்ற பவன தனய முக்கியைஹி ஹனுமான் முதலானவர்களாலே த்வத் சமீபே உன்னுடைய சமீபத்திலே அர்ப்பிதாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதும் வினத வணங்கியிருக்கின்ற விதி பிரம்மாவினுடைய முகேபியஹா முகங்களை காட்டிலும் நிர்விசேஷம் பேதமில்லாமல் இருக்கின்ற காஞ்சனீம் தங்கமயமான பத்ம தாமரை பூக்களினுடைய பங்க்திம் வரிசையை த்விரேஃபாகா வண்டுகள் கதமபி பிரயாசைப்பட்டு விபஜந்தே பிரித்து அறிகின்றன அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ஒரு பக்கம் ஹனுமான் முதலானவர்களாலே கொண்டு வரப்பட்ட தாமரை பூக்கள். ஆனால் அந்த தாமரை பூக்கள் எப்படி இருக்குது அப்படின்னா காஞ்சனின் தங்கமயமான பளபளன்னு ஒரு ஒரு தங்கத்தோட அந்த ஷைனிங்கோடு இருக்கக்கூடிய தாமரை பூக்கள் ஒரு பக்கம் அவள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாள். அவள் ஏன் அதை கொண்டு வரா அப்படின்னா அவள் கைங்கரியத்தில் ஏவப்பட்டு இருக்கா. யார் அவளை ஏவினா கைங்கரியத்தில்? ஹனுமான் முதலானவர்களை அப்படின்னா இதுக்கு ஒவ்வொரு வியாக்கியார்த்தாவும் ஒவ்வொரு மாதிரி சிச்சுவேஷனை எடுத்திருக்கா. இதில் என்ன அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் ஒரு காரணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ராமருடைய பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு பரதன் வந்து சத்ருக்னன் கிட்ட சொல்கிறார். இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்திலே உண்டு. பரதன் சத்ருக்னன் கிட்ட சொல்கிறார் 500 நீர்நிலைகளிலிருந்து புனித நீர்களிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரணும். எதுக்குன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பரதனால் சத்ருக்னன் மூலமாக ஏவப்பட்டு அவள் தீர்த்தம் எடுத்துட்டு வரும் பொழுது இந்த பூக்கள் வந்தது அப்படின்னு சில வியாக்கியானங்கள். சிலது எப்படி இருக்குது அப்படின்னா ராமன் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி ரங்கநாதனுக்கு ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகனே மாதிரி நினச்சி அவரால் நியமிக்கப்பட்டு ஹனுமான் முதலானவர்கள் இந்த பூக்கள்லாம் பறிச்சுண்டு வரா அப்படிங்கிறது ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் எப்படி இருக்குது அப்படின்னா பெருமாள் ராமன் ரங்கநாதனை விபீஷணனுக்கு ஏழை பண்ணி கொடுக்குறார். இது வால்மீகி ராமாயணம் படி இந்த மாதிரி ஸ்லோகங்கள் கிடையாது. ஆனால் வேறு சில ராமாயணங்கள்லேயும் வேறு சில புராணங்கள்லேயும் பத்ம புராணம் அந்த மாதிரி இடங்கள்லேயும் இந்த விஷயமானது சொல்லப்படுறது. ராமன் விபீஷணன் கிட்ட ரங்கநாதனை ஏழை பண்ணி கொடுக்குறார். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ரங்கநாதனுக்கு தன்னுடைய மரியாதையாக, ஏன்னா குலதெய்வமாக இருந்தவருங்கிறதுனால கடைசியாக தான் ஒரு ஆராதனம் பண்ணிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக முக்கியமான இடங்கள்லேருந்து இந்த மாதிரி முக்கியப்பட்ட பூக்கள் எல்லாம் பறிச்சுண்டு வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாக்கியானங்கள் இருக்குது. ஆக இப்போ யார் ஹனுமான் முதலானவர்களை கைங்கரியத்தில் ஏவினா அப்படின்னா பரதன்னு சில வியாக்கியானங்கள், சத்ருக்னன்னு சில வியாக்கியானங்கள், ராமபிரானே ஏவினார் அப்படிங்கிறது சில வியாக்கியானங்கள். எது எப்படியா இருந்தாலும் இப்போது அவருக்கு ஒரு கட்டளை இடப்பட்டிருக்கு. ஹனுமானுக்கு மேருமலை மாதிரி வசத்தியான இடங்கள்லேருந்து இந்த தங்கமயமான புஷ்பங்கள், தங்கம் அதாவது தங்கம் கிடையாது, தங்கம் மாதிரி ஜுவலிக்கக்கூடிய இந்த தாமரை பூக்களை பறிச்சுண்டு வரணுன்றது அந்த மாதிரி அவர் கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கார். அது எல்லாம் பாதுகையிடம் சமர்ப்பிக்கப்படுறது. அத்தனை பூக்களுமே பாதுகையிடம் சமர்ப்பிக்கப்படுறது. இப்போ இன்னொரு பக்கம் பிரம்மா சேவிக்கிறார். இந்த பிரம்மா சேவிக்கிறதும் அதுக்குமே வியாக்கியானங்கள் எப்படி இருக்குன்னா ராமர் பட்டாபிஷேகத்துக்கு வந்த பிரம்மா சேவிக்கிறார். இல்லை ராமர் பட்டாபிஷேகத்துக்காக வந்தவர் இல்லை, தன்னுடைய குலதெய்வமான இந்த ரங்கநாதனை விபீஷணனுக்கு ஏழை பண்ணித்தரார் ராமபிரான் அப்படின்னும் பொழுது தான் ஆராதித்த ரங்கநாதன் ஒரு இடத்துலேருந்து கிளம்புறாருன்னும் போது பிரம்மா அதுக்காக சேவிக்கிறார்னும் சில வியாக்கியானங்கள். ஆக ஒரு பக்கம் ஹனுமானால் பறிச்சுண்டு வரப்படுற அந்த காஞ்சனின் தங்கமயமான தாமரை பூக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரம்மா சேவிக்கிறார்.
இப்போ பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாமே அவ்வளவு பளபளன்னு தங்கமயமாக இருக்குது. ஒரு பக்கம் சதுர்முகனோட தலைகளுமே அவர் சேவிக்கும் பொழுது அவருடைய தலைகளுமே பாதுகையின் சமீபமாக இருக்கிறதுனால அந்த பூக்களுக்கும் அவருடைய சதுர்முகனோட பிரம்மாவினுடைய தலைகளுக்கும் வித்தியாசமே தெரியல, முகங்களுக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே தங்கமயமாக தெரியறதுனால வித்தியாசமே தெரியாமல் அந்த அளவுக்கு எல்லாம் திருவடி கிட்ட பெருமாளோட திருவடியில் பாதுகையினிடம் அத்தனையும் குமிஞ்சு கிடக்கிறது. அப்போது அங்கே வந்த வண்டுகளுக்கு அந்த வித்தியாசம் தெரியலையாம். எது நிஜமான தாமரை, எது பிரம்மாவினுடைய திருமுக மண்டலம்னு இவாளுக்கு இந்த வண்டுகளுக்கு தெரியலையாம். அதனால் ரொம்ப பிரயாசைப்பட்டு எதுதான் பின்ன தாமரைன்னு பிரயாசைப்பட்டு பிரித்தறிகின்றன அப்படின்னு சாய்க்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சது கடைசியில் வண்டுகள் அப்படின்னா, சதுர்முகனோட முகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் கழித்து சேவித்து எழுந்துன்றுவர் அவர். அந்த மாதிரி அவர் எழுந்துக்கும்பொழுது ஓகே இது நிச்சயமாகவே அப்போ தாமரை புஷ்பங்கள் இல்லை அப்படின்னு வண்டுகளுக்கு தெரிஞ்சுடுறது. அப்போ நிஜமான தாமரை புஷ்பங்களில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை சேகரிக்கிறதுக்கு இந்த வண்டுகள் போகிறது. ஆக இது பிரயாசைப்பட்டு பிரித்தறிகின்றன. ஏன்னா அந்த தாமரை பூக்களும் பிரம்மாவும் ஒரே மாதிரி தகதகன்னு இருக்கவே வித்தியாசம் தெரியலன்னு. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா, போன ஸ்லோகத்தில் சிவன் சேவிக்கிறார்னு சொன்னதுனால இந்த ஸ்லோகத்தில் பிரம்மா சேவிக்கிறார்னு எடுத்ததா ஒரு அர்த்தம். இதில் இதுதான விஷயம், தாமரை பூக்களும் பிரம்மாவும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக தானே பாதுகையின் சமீபத்தில் 2 பேரோட அந்த ஸ்தானமுமே இருக்குதுன்னு சொல்கிறது தானே சுவாமியோட நோக்கம்னா அப்படி இல்லை. அதில் ஒரு சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, இந்த வண்டுகள்னு சொல்லும் பொழுது அதை நம்ம எப்போவுமே ஆச்சாரிய ஸ்தானத்தோடு சேர்த்து தான் பெரியவா சாய்ப்பான். ஆக இந்த வண்டுகளானது பிரயாசைப்பட்டு பிரித்தறிகின்றன. எது சாரம், எது சாரதரம், எது சாரதமம் அப்படின்னு இந்த வண்டுகள் பிரிக்கிறது. இந்த பிரம்மா முதலான பட்டங்கள் எல்லாம் சாஸ்வதம் கிடையாது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த திருவடி சம்பந்தத்தை விட்டு அவர் எழுந்துருவர், நகுந்து போயிடுவர். ஆனால் இந்த பூக்களானது எப்பவுமே பாதுகையோட சம்பந்தத்தில் இருக்குது. ஆக அந்த பிரம்மனின் தலையை காட்டிலும் இந்த பூக்கள் ஒசத்திங்கிறதுனால இந்த பூக்களிடமே அந்த வண்டுகள் செல்கின்றது அப்படிங்கிறது தான் இங்கே சூக்ஷ்மமான அர்த்தம். அதாவது எப்பவுமே நமக்கு மோட்சம்தான் முக்கியம். இந்த மாதிரி பிரம்மப்பட்டம்லாம் இருந்தால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நம்ம பெருமாள்கிட்டேருந்து கொஞ்சம் நகர்ந்து தான் போயிடுறோம், பாதுகைக்கிட்டேருந்து கொஞ்சம் நகர்ந்து தான் போயிடுறோம். ஆனால் பாதுகே நீயே கதின்னு திருவடியில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள் மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா எப்போவுமே சாஸ்வதமாக நம்ம திருவடிக்கிழையே இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த வண்டுகள் எனப்படும் ஆச்சாரியர்கள் எது நமக்கு சாரதமம்னு தெரிஞ்சு பிரயாசைப்பட்டு இதை பிரித்து இதுக்கு தான் நீ ஆசைப்படணும்னு அந்த மலரை நோக்கி போகும் வண்டுகளாக, பெருமாளோட திருவடி தாமரையை நோக்கி போகக்கூடிய வண்டுகளாக, பாதுகை இருக்கும் இடமே சாஸ்வதம்னு போகக்கூடிய வண்டுகளாக நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இருக்கான்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட உள்ளர்த்தமாக அமைஞ்சிருக்கு. அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.